சிக்கன் பிரியாணில கேரட்லாம் சேர்த்து ஒரு டிஃப்ரெண்டான சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பா இந்த செஞ்சு பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்க என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கிரேவி ரெடி பண்ணிக்குவோம். ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தூளுப்பு, 1/2 லெமன் சேர்த்து ஒரு 30 நிமிஷம் மேரினேஷன் விட்டுறலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்தி சிக்கனை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் தண்ணி ஊத்தி திரும்ப 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் தனியா தண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்தி கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்ச உடனே 4 வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 3 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. 4 பச்சை மிளகாயை சேர்த்து 3 தக்காளியும் சேர்த்து 1/2 டேபிள் ஸ்பூன் தூளுப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து 1 கிளாஸ் தண்ணியை ஊத்தி தேவையான கொத்தமல்லி 1/2 லெமனை சேர்த்து சிக்கன் நல்லா கிரேவி ஆகுற வரைக்கும் கொதிக்க விடுங்க. அடுத்து ஒரு 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி ஊற வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்துல 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்தி ஒரு வெங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்துல ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிஞ்ச உடனே 1 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கோங்க. இதுல சிக்கன் வேக வச்சு எடுத்த தண்ணியையும் ஊத்திக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து 1/2 லெமனை புழிஞ்சி கொஞ்சமா புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா தண்ணி கொதிச்ச உடனே அரிசியை சேர்த்து நல்லா துருவி வச்சிருக்க கேரட்டை சேர்த்து லோ ஃபிளேம்லயே சாப்பாடை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கடைசியா கிரேவி, சாப்பாடு, ஃப்ரை பண்ண ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பரா இருக்கும்.